ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரம்ஜான் ஸ்பெஷல் ஃப்ரூட் கஸ்டர்ட் தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். உண்மையிலே இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதே சமயம் இதை குடிச்சு முடித்த பிறகு ரொம்ப எனர்ஜியாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபீல் பண்ணேன். நீங்களும் இந்த ரெசிப்பியை செய்ய கற்றுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேங்க. இந்த பாலை தண்ணி விடாமல் நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்கலாம். காய்ச்சிறப்பவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். பால் நல்லா பொங்கி வருது பாருங்கள். இந்த சமயத்தில் ஸ்டவ்வை சிம் பண்ணிவிடுங்க. ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடுங்க. பால் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கிங்க ரெடியாக. இப்போ பால் நல்லா காஞ்சிடுச்சு. தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரைஞ்ச பிறகு கரைச்சி வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்த பிறகு கண்டிப்பாக ஸ்டவ் சிம்மில் தாங்க இருக்கணும், இல்லைன்னா டக்குன்னு கட்டியாயிடும் பால். இப்போ ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. 10 நிமிஷத்தில் பால் நல்லா திக்காயிடும் பாருங்கள். முன்னாடி இருந்ததுக்கு பால் இப்போ நல்லாவே திக்காயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே ஆஃப் பண்ணிடலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். பால் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம கீழே இறக்கி வச்சுக்கலாம். இதை நல்லா ஆற விட்டுக்கலாங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா ஆறிடும் பால். ஆறின பிறகு வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். உங்களுக்கு பால் ஏடெல்லாம் பிடிக்காதுன்னா நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிங்க. எனக்கு ஏடு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அப்படியே தான் மாற்றிக்கிறேன். இப்போ வேறு பவுலில் நான் பாலை சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை கரெக்டான மூடி போட்டு கரெக்டாக செக்யூர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். தண்ணியில் அதில் சேர்ந்துடக்கூடாது. அதனால் கரெக்டான ஒரு மூடி போட்டு கரெக்டாக நல்லா டைட்டாக மூடி எடுத்துக்குங்க. இப்போ ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம செமி ஃப்ரீஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் வெளியில் எடுத்துட்டேன். பாருங்கள் பால் எப்படி இருக்குன்னு. பாதி அளவு லிக்விடாக இருக்குது, பாதி அளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரையக்கூடிய ஐஸ் மாதிரி இருக்குது. நம்ம ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடுவோம் பாருங்கள், அந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் என்னென்ன ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா ஆப்பிள், மாதுளம், பேரிச்சம்பழம், சப்ஜா சீட்ஸை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ எடுத்து இருக்கக்கூடிய பழ வகைகளை 1 by 1 சேர்த்துக்கலாம். இந்த பழங்கள் தான் சேர்க்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இது கூட நீங்கள் பனானா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன பழம்லாம் பிடிக்குமோ எல்லா பழமும் சேர்த்துக்கலாம். சிட்ரஸ் பழத்தை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் மாதுளம் பழமும் சேர்த்துட்டேன். கடைசியாக சப்ஜா சீட்ஸையும் சேர்த்துட்டேன். சேர்க்குறப்பவே பாருங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, இதனுடைய டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா இது ஐஸ்கிரீம் மாதிரி இருந்தது இல்லைங்களா, அதனால் எல்லாருமே விருப்பமாக சாப்பிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நோன்பு டைமில் இதை எல்லாருமே சாப்பிடுவாங்களாம், நான் கேள்விப்பட்டது தான். நானும் இதுக்கு முன்னாடிலாம் செஞ்சது இல்லைங்க, இப்போ தான் செஞ்சு பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிட்டாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கும் இந்த ரெசிபி உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதை ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.